மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் 18ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தாராவி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதி கெய்வாட்டை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் எமது செய்தியாளர் குணசேகரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிதாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. எதிரணியில் என்ன சொல்லி வாக்கு கேட்பது என்று தெரியவில்லை. துரோகத்திற்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல். ஏற்கனவே காங்கிரஸ் பேரியக்கம், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி, சரத்பவர் தலைமையிலான கட்சி கூட்டணி அமைச்சரவை அமைத்திருந்தது. ஆனால் அதை பிளந்து பாஜக அந்த கட்சியை உடைத்து அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பதற்காக மகாராஷ்டிராவுடைய ஜனநாயகத்தை சீர்குலைத்தார்கள். இப்பொழுது மகாராஷ்டிரா முழுவதும், மும்பை முழுவதும் என்ன பேச்சு என்றால், துரோகம் செய்து பின்புறம் வழியாக, கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாஜக கூட்டணி. நேர்மையாக மக்களை சந்தித்து ஆட்சி அமைத்தவர்களை அதிகாரத்தை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி தோற்கடித்து விட்டார்கள். ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக மகாராஷ்டிரா மக்கள் தங்களுடைய ஜனநாயகம், தங்களுடைய தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்கிறார்கள். ஆகவே 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் தாராவியுடைய வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் அவர் எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜோதி ஏக்நாத் கெய்க்வாட் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். குடும்ப பாரம்பரியம், மக்களுடைய பணி, அவர்கள் குடும்பமே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் வாழ்க்கையை. அந்த அடிப்படையில் இப்பொழுது அன்பு சகோதரி டாக்டர் ஜோதி கெய்க்வாட் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.